ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகள் உண்டு. தேவன் நம்மை சோதித்த பிறகுதான் நாம் பொன்னாக விளங்க முடியும். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் என்று சங்கீதம் 11:5 சொல்கிறது. கர்த்தர் நம்மை சோதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சோதித்து சோதனையில் மூழ்கி அழிப்பதற்கல்ல, சோதித்த பிறகுதான் நாம் பொன்னாக விளங்க முடியும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசமும் நிச்சயமாய் சோதிக்கப்படும். தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு. நிச்சயமாய் இந்த விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் நிச்சயமாய் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்த பிறகுதான் பொன்னாக விளங்க முடியும். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்பட்ட பிறகுதான் வெள்ளியா இல்லை வெறும் மண்ணா இல்லை ஒரிஜினல் பொன்னா என்று விளங்கும். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னை சோதித்த பிறகுதான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். யோபை கர்த்தர் சோதித்தார். சத்துரு உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபை சோதிப்பதற்கு ஆண்டவரும் உத்தரவு கொடுத்தார். யோபு இந்த சோதனையில் விழுந்து விடவில்லை, எழுந்து ஜெயித்தான். பொன்னாக விளங்கச் செய்தார் கர்த்தர். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாமை அழைத்து பிள்ளை இல்லை, 25 வருடங்கள் காத்திருந்தார். பிள்ளை கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனையில் நிச்சயமாய் ஆபிரகாம் ஜெயித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் வருகிற சோதனையில் நாம் நிச்சயமாய் ஜெயித்தால் தான் பொன்னாக விளங்க முடியும். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன போராட்டங்களுக்கு, சின்ன சின்ன சோதனைகளுக்கெல்லாம் விசுவாசத்தை இழந்து விடுகிறார்கள். சோதனையில் மூழ்கி போய் கிடக்கிறார்கள். ஆண்டவர் என்னை ஏன் சோதிக்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளோப்பட்ட பிரச்சனைகள், எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள், இந்த சோதனை தாங்க முடியல என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை நேரத்தில் நீங்கள் தனிமையில் இல்லை, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனாலே சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சோதனையோடு தாங்கத்தக்கதான அதற்கான பலனையும் அதில் தப்பித்து கொள்வதற்கான வழிகளையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்குவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோதனை நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள், எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ சோதனைகளை சந்தித்த தேவ மனிதர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் சோதனையில் விழுந்து விடவில்லை, எழுந்து ஜெயித்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாமும் ஜெயிப்பதற்காக தான் பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போய்விடாதீர்கள். உங்களை சோதித்த பிறகு உங்களை பொன்னாக விளங்கச் செய்வார். பொன்னாக விளங்கச் செய்வார். நிச்சயமாக நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். இந்த சோதனை காலங்களில் பொறுமையோடு கூடியிருந்து சோதனைகளை சகிக்கும் போது ஜீவ கிரீடங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர்கள். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிச்சயமாய் நிலைநிறுத்துவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சோதனை நேரத்தில் பொறுமையோடு கூட காத்திருந்து நிச்சயமாய் நம்மை பொன்னாக விளங்கச் செய்கிற தேவனை அண்டிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் ஆண்மையின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் முன்னே வருகிறோம். இந்த நாளிலும் அவரை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். யோபுக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தது. ஆபிரகாமுக்கு சோதனை வந்தது, தானியேலுக்கு சோதனை, தாவீதுக்கு சோதனை வந்தது, அநேகர் அப்பா உங்கள் இயேசு கிறிஸ்துக்கும் சோதனை வந்தது. எல்லாவற்றையும் ஜெயித்து பொன்னாக விளங்க செய்தது போல எங்களையும் கர்த்தர் இந்த சோதனையில் விடுவிப்பதற்கு நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. எங்களையும் பொன்னாக விளங்க செய்வதற்கு நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் வருகிற பாடுகள், சோதனைகளில் நாங்கள் ஜெயம் எடுத்து வாழ இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. எல்லா பயத்தை நீக்கி போடுங்க. உங்கள் நாமம் மையப்படுத்தும். எல்லாரையும் பொன்னாக விளங்க செய்யுங்க. சோதனையில் முறுமுறுக்காதபடி, கர்த்தர் திசை மாறிங்க திரும்பி விடாதபடி, சோதனையை ஜெயித்த கர்த்தரை பிடித்து கொண்டு, வார்த்தை பிடித்து கொண்டு, அபிஷேகத்தில் உறுதியை நிலைத்திருந்து நிச்சயமாய் ஜெயம் எடுக்க பொன்னாக விளங்க செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.